குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். எங்களுக்கு யார் தேவை அப்படின்னா, ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனியில் என்ன ஒர்க்கு நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை நாம் செய்யணும். இங்கே நமக்கு உண்டான ஒர்க் என்ன, அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டியூட்டி. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு நம்ம திறமையெல்லாம் காட்டுறதுலாம் செகண்ட் டியூட்டி. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு வரணும். லாகின் பண்ணணும்னா லாகின் பண்ணணும். இந்த பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள். அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்ன, அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் ஃபாலோ பண்ணுறது. நமக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப போர் அடிக்கிறாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, நான் ஏதாவது வேலை செஞ்சால் சம்பளம் கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள், அதை மட்டும் நான் நேரடியாக உள்ளே வரேன், லாகின் பண்ணுறேன், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன், சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுக்கணும், ஐ எம் வெரி பிஸி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற பீப்புள்ஸ் எஸ்பிஓவுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், தெளிவாக டிசைட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக்கில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓவுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மினிமம் சேலரி பர் மந்த் ஃபிக்ஸ்டு சேலரி மினிமம் 10,000 rupees. பட் அது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. கரெக்டாக இதில் மார்ச் மந்த்லேருந்து 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஒர்க் பண்ண போகிறோம். இப்போதைக்கு அந்த ஒர்க் பண்ண போகிறதில்ல, நம்ம வேறு ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? பட் அதுக்கு தேவையான பேசிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன தான் ஃபியூச்சர் கான்செப்ட், இவ்வளோ நாளாக என்ன தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்கள் கான்செப்ட் தான் என்னென்னா, நாம் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கூகுள் மேப் இருக்கும். ஓகே, கூகுள் மேப்பில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம், நியர்பையில் ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குது, ஜுவல்லரி ஷாப் எங்கே இருக்குது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான எந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், எது இருக்கோ நியர்பையில் எங்கே இருக்குன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். இது கூகுள் மேப்பில் இருக்கிற ஃபெசிலிட்டி. ஓகே, ஆனால் அந்த கூகுள் மேப்லேருந்து அந்த ஷாப்புக்கு ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு பே பண்ண முடியுமான்னு கேட்டால் பே பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஃபோன்பே, கூகுள் பே மாதிரியான பேமெண்ட் கேட்வே ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யூபிஐ ஆப்ஸு, ரைட்? ஸோ இந்த ஆப்பில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னா, அதில் QR கோடை ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோன்பே, கூகுள் பேவில் அந்த ஷாப்பை டைப் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பிஸ்னஸ் டைப் தானே. நம்ம அதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் டைப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க ஒரு QR கோடு கொடுப்பாங்க. அந்த QR கோடை யார் வேணாலும் அவங்ககிட்ட இருக்கிற ஃபோன்பே, கூகுள் பேவோ என்ன ஆப் வச்சுருக்காங்களோ அதில் ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அந்த ஷாப்புக்கு அனுப்பிக்க முடியும். இதுதான் யூபிஐ ஆப்ஸ் பேஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு. ஓகே, அது என்ன கான்செப்ட், நம்மளுடைய ரொம்ப நாள் ஃபியூச்சர் கான்செப்டாக அதுதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது என்ன, எப்படி அது ஒர்க் ஆகும். இப்போ இந்த பிரேக்கில் அதிகபட்சமாக அதுக்காக தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஒரு எஸ்பிஓக்கு ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே, எப்படி எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப்புங்க எல்லாமே உங்கள் லொக்கேஷன் நியர்பையில் இருக்கிற எந்த ஷாப்பு வேணாலும் எஸ்பிஓவில் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக எப்படி டைப் பண்ணுறது, என்ன ஷாப் எல்லாம் ஆட் பண்ணலாம், அதனால் எஸ்பிஓவில் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அந்த ஷாப்புங்களுக்கு, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது, சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த ஆப் ரிலேட்டடாக, அதெல்லாம் டீட்டெயிலாக வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஆப்பில் நியர்பையில் இருக்கிற எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற அந்த ஷாப் எல்லாமே அங்கே ஷோ ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். சரிங்களா? அது ஸ்வீட் ஸ்டாலாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், ஏதாவது ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ரைட்? இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பாக இருக்கலாம், ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த மேப் முதற்கொண்டு எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நேராக அந்த ஷாப்புக்கு போய்க்கலாம். அந்த ஷாப் எப்போ ஓப்பனில் இருக்கும், அந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ண தேவையான காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஷாப் அதன டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை என்ன பண்ணலாம், அந்த ஷாப்புக்கு போகலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக இந்த ஃபோன்பே, கூகுள் பேவாக இருக்கட்டும், இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், மற்ற இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆல்ரெடி நிறைய இருக்குது. சரிங்களா? அவ்வளோவா பரிச்சயம் இல்லாதது தான். ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும்தான் பணம் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு QR கோட் இருக்கும். பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆப்பை ஒன்லி எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் உருவாக்கியிருக்கோம். இந்த ஆப்பை ஒன்லி எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் உருவாக்கியிருக்கோம். ரைட்? எஸ்பிஓவில் டைப் பண்ணுற ஷாப்புங்க மட்டும்தான் அங்கே லிஸ்ட் அவுட்டும் ஆகும். சரிங்களா? ரைட்? ஒரு சில கடையில் ஃபோன்பே மட்டும்தான் இருக்கும், ஒரு சில கடையில் பேடிஎம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த யூபிஐ ஆப் வச்சுனாலும் இப்போ எந்த ஷாப்பு எதுக்கு பண்ணாலும் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? பேடிஎம் வச்சுருக்கீங்கன்னா ஃபோன்பே மட்டுமே வச்சிருக்கிற ஷாப்பு கூட நீங்கள் பே பண்ண முடியும் பேடிஎம்மில். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட்?
எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப் இப்போதைக்கு பயன்படும். பட் ஃபியூச்சர் கான்செப்ட் எல்லாருமே எஸ்பிஓவில் இல்லாதவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நியர்பை ஷாப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க, அது எந்த ஷாப் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை கூட எஸ்பிஓவில் டைப் பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ நம்மளுடைய எய்மே அதுதான், என்ன ஷாப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அது எப்படி என்ன, அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 500 rupeesக்கோ 1000 rupeesக்கோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரைட்? பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தா அவங்களுக்கு அனுப்பலாம், ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் கையில் கேஷ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது. இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப் அது, நீங்கள் எஸ்பிஓ மெம்பர், உங்களுக்கு நம்மளுடைய ஆப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் ஜஸ்ட் போக போகிறீங்க, அந்த ஷாப்போட நேமை செலக்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஷாப்போட நேம் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில், உங்களுடைய வாலெட் எஸ்பிஓ வாலெட்டில் அந்த பணம் இருந்தது அப்படின்னா அது அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கு ரிசீவ் ஆகிடும், அந்த ஷாப் ஓனருக்கு போயிடும். முடிஞ்சது, நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க, வந்துகிட்டே இருக்கலாம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் திங்ஸ் எடுத்து, உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், ரைட்? அவங்க எஸ்பிஓ கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க, எஸ்பிஓ அவங்களுக்கு அந்த பணத்தை சென்ட் பண்ணிவிடும். எஸ்பிஓவில் வித்ட்ராவல் டேட்னு ஒரு டேட்டு, அந்த டேட்டுக்கு இது வெயிட் பண்ணி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரணும், ரைட்? எஸ்பிஓ நிறைய அக்கௌண்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 90% ஆஃப் இன்கம், ஒரு 9,000 rupees அப்படிங்கிறது உங்களோட ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணும். இங்கே யாரும் சேர்த்து வைக்கிறதுக்காகலாம் பார்ட் டைம் ஜாபுக்கு வரல, சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம், ரைட்? கிட்டத்தட்ட 90% ஆஃப் செலவு ஏதாவது ஒரு ஷாப்பில் ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு செலவுகளுக்காக வெயிட் பண்ண, இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வருமானம், ஏதாவது ஒரு தேவைன்றது இருந்துகிட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. வாங்காத ஒரு எமர்ஜென்சி என்னவாக இருக்கும்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறதா இருக்கும், இல்லை ஏதாவது ஃபீஸ் கட்டுறதா இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னு, சரிங்களா? ஸோ இல்லை ரெண்ட் கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும், சரிங்களா? ரைட்? இங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 75 to 90% அதுக்காக தான் செலவு பண்ணுறோம், உண்மை இல்லையா? ரைட்? அப்படி இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸை உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எஸ்பிஓ வாலெட்டில் பணம் இருந்தால் போதும். பர்ச்சேஸ் வாலெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி, ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாலெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்கள் வாலெட்டில் பணம் இருந்ததுன்னா அதை நீங்கள் 10 ரூபாய் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு டீ கடையில் போகிறீங்க, அந்த டீ கடை எஸ்பிஓ மெர்ஜ் ஆயிருக்குன்னா ஒரு டீ போயிட்டு 10 ரூபாய் போயிட்டு குடிச்சிட்டு வரலாம், சரிங்களா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். டீ கடை கூட பே பண்ண முடியும், ரைட்? அவங்களுக்கு எஸ்பிஓ டேரெக்டாக அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனோடனே எடுத்துகிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு அத்தியாவசியமான தேவைகள் பக்கத்தில் இருக்கிற அட்டாச் கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லையோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம், கரெக்ட் இல்லையா? அதுக்கு தான் அந்த பணத்தை மெயினாக இருப்போம். இல்லை எங்கே யாருக்காச்சும் கடனை கொடுப்பாங்க, ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க எஸ்பிஓ, உங்களுடைய வருமானத்தை ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி கேஷாக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5,000 உங்களுடைய மந்த்லி இன்கம் எஸ்பிஓவில் அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பார்ட் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி கேஷாகவே எடுத்துக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் லோக்கல் ஷாப்பில், எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற லோக்கல் ஷாப்லலாம் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கடையாக வேணாலும் இருக்கலாம், என்ன ஷாப் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையானது எஸ்பிஓவில் அந்த ஷாப்பை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கிற ஷாப்பை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற 750க்கும் மேற்பட்ட எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஷாப்பும் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நாங்கள் இவ்வளோ லிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கான ஷாப்ஸ் எல்லாமே எஸ்பிஓவில் மெர்ஜ் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பிஓ யூசர்ஸ் யார் வேணாலும் அங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு எஸ்பிஓவில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு எஸ்பிஓவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ இதனால் எங்களுக்கு ஃபண்டோட வேல்யூம் குறையுது, ப்ளஸ் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ரைட்? ஸோ அதை பற்றிலாம் அப்புறமா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பார்ட் வித்ட்ராவல் பண்ணி கேஷாக எடுக்கலாம், ஒரு பார்ட் ஷாப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு பார்ட் ஆன்லைனில் ஒரு சில வெப்சைட் கூடயும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் அந்த ஆப்பில் போய்ட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நிறைய பேர் எல்லாமே ஆன்லைனில் தானே பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். நிறைய சர்வீசஸ் லைக் மொபைல் ரீசார்ஜ் முதற்கொண்டு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எது வேணுமோ நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வருமானத்தை இதை தான் வாங்கணும் அதை தான் வாங்கலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை நீங்கள் போய் வாங்கிங்க, லைக்
அந்த ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஆஃப்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், உங்கள் ஊர் இருக்கிற கடைகளில் உங்களுக்கு தேவையான பொருளை எப்பயும் போல தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அதேமாதிரி ஆன்லைனில் எதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அதுவும் எப்பயும் போல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கம்பெனியோட ஒரு பார்ட் தான் அது, கொஞ்சம் தான் இப்போதைக்கு நம்ம உள்ளே கொண்டு வரோம். ரைட், அதனால தான் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் 10,000 எல்லாருக்கும் கிடைக்கும். அது வரைக்கும் எப்பயும் போல் ஃபஸ்ட் எப்படி இருந்தது, ஒரு 4,000 ஒரு கேட்டகரி, 6,000 ஒரு கேட்டகரி, 13,000 ஒரு கேட்டகரி, இந்த சில்வர் கோல்டு டைமண்ட் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் லெவல் மாதிரி தான், தனித்தனி லெவலாக தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் கிரெடிட் ஆகும். அடுத்த 6 மாதத்துக்கு நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் கிரெடிட் ஆகும். சரிங்களா, இப்போவே அந்த 10,000 எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருமானா கிடைக்க ஆரம்பிக்காது. ரைட், ஸோ நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும், லெவல் பை லெவலாக தான். நமக்கு ஒரு 3 பிளான் மாதிரின்னு வச்சுங்களேன், லைக் ஒரு 3 டைப் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, ஃப்ரீயில் வரவங்க, ஆக்சுவலி 3ன்னு சொல்ல முடியாது, 4ன்னு சொல்ல, இதில் ஃப்ரீயில் வரவங்க ஒரு கேட்டகரி, மொத்தம் ஒரு 4 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா, கம்மியாக தான் கிடைக்கும். இந்த 6 மாதத்துக்கு கம்பல்சரி வருமானம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, 6 மந்த்துக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த கம்பெனியோட அந்த ஆப் வந்ததுக்கு அப்புறமா தான். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்ரி பர்சன் மினிமம் 10,000 எஸ்பிஓவில் இருக்குது. நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் மாத வருமானம் 10,000 ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த மாத வருமானம் 10,000 கொடுக்கக்கூடிய ஒர்க் அதிகபட்சம் ஒரு 1 hour தான். சரிங்களா, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோ ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். எல்லா பிஸ்னஸுமே இந்த 2 கேட்டகரியில் தான் வந்து நிற்கும். ஒன்று ப்ராடக்ட், இல்லை சர்வீஸ். அது ரிலேட்டடான பிஸ்னஸில் தான் வந்து நிற்கும். அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஆஃப்லைனில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது டிவி சேனல்ஸாக இருக்கலாம், போஸ்டர்ஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன பேப்பர் நோட்டீஸ் மூலியமாக கொடுக்குறதா இருக்கலாம், எதுவான இதெல்லாம் ஆஃப்லைனில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மெத்தட். ஆன்லைனில் அந்த விஷயத்தை செஞ்சு அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பக்கமாக டைப் பண்ணி ஒரு பிளாக்ஸ் போஸ்ட்டாக போடுறதோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. வீடியோஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணால் அது வீடியோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணோம்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. நாம் எதை பண்ணாலும் இது ரிலேட்டடாக தான் பண்ணுவோமே தவிர, நம்ம எஸ்பிஓன்றது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ரைட், அதை தான் நம்ம அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே நம்ம இந்த இடையிலே இருந்து சம்பாதிக்கிற வேலையே பார்ப்போம். பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிற வேலைலாம் நமக்கு வேணாம். எஸ்பிஓவில் மேக்ஸிமம் எஸ்பிஓஸ் எவ்வளோனா 15 லட்சம் மெம்பர்ஸ் மட்டும்தான் எஸ்பிஓவில் உள்ளே வர முடியும். ஆல்ரெடி 3 lakhs மெம்பர்ஸ் வந்தாச்சு. அப்போ இன்னும் 12 lakhs மெம்பர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எஸ்பிஓன்ற கம்பெனியில் யாராலையுமே ஜாயின் பண்ண முடியாது. புதுசாக கொண்டு வந்திருக்க ஃபியூச்சர் கான்செப்ட் ஆப் என்ன, அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அதனால் எஸ்பிஓக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஒரு பெனிஃபிட் உங்களுடைய வருமானத்தை வெயிட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக சரியா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி போகிறீங்க. உங்களுக்கு எஸ்பிஓ யூசர்ஸ்க்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட்டும் அந்த ஷாப்பில் கிடைக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் உண்டு. அப்புறம் எஸ்பிஐ யூசர்ஸ்னால் மற்ற யூசருக்கு எஸ்பிஐ யூசர்ஸ்க்கும் அந்த ஷாப்பில் ஒரு பெனிஃபிட் இருக்கணுமா இல்லையா, அதெல்லாம் இருக்கும். அது ரெகுலராகவே எல்லா ஷாப்புமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. சரிங்களா, அதெல்லாம் எஸ்பிஓ பார்த்துக்கும். ரைட், ஸோ இந்த எஸ்பிஓட அந்த ஆப்பை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நாம் இதை உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு காரணம் 2024 கூகுள் ப்ளே ஸ்டோருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நிறைய மாற்றிருக்காங்க. தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கங்க. அதில் ஒரு ஆப்பை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியாக ஆஸ் ஏ கம்பெனியாக போய் பப்ளிஷ் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதில் நமக்கு கிடைக்காத இன்னும் கைக்கு வந்து சேராத ஒரு விஷயம் ஜிஎஸ்டி. இன்னும் எஸ்பிஓக்கு ஜிஎஸ்டி வரல. வந்தால் நான் அதையும் ஷேர் பண்ணுவேன். அது வேறு விஷயம், உங்களுக்கு தெரியும். சரி, இன்னும் அது நம்ம கைக்கு வரல. சரிங்களா, ஸோ கொஞ்சம் அது நம்ம எம்சிஏ அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேலைகள் ஃபார்மாலிட்டிஸ், பழைய ஜிஎஸ்டிக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது, அந்த லிஸ்ட் அவுட்லாம் எடுத்து அது எப்போ கட்டுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு, ஏன்னா அதுக்குமே இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அதில் ஃபண்ட்ஸை மாற்றணும். ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்குது. இதனால் கொஞ்சம் என்ன ஆச்சு, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் அப்ளை பண்ணியாச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணியாச்சு. அது இன்னும் நமக்கு கைக்கு வந்து சேரல. கம்பல்சரி ஜிஎஸ்டி மஸ்ட் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப்பை கொண்டு போகிறதுக்கு. சரியா, ஸோ அது இன்னும் நமக்கு வந்து சேராத இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி ஃபஸ்ட் நமக்கு வரணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாத அவங்க என்ன நடக்கும்னே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியல எஸ்பிஓ கூகுள் ப்ளே ஸ்டோரில். ஓகே, ஏன்னா 1 வீக்லேயும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. 3 to 4 months ஆனாலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி தெரியல. இப்போதைக்கு கரண்ட்டாக ப்ளே ஸ்டோரில் ஆஸ் ஏ கம்பெனியாக போயிட்டு ஆப் அப்லோட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒரு கண்டிஷன்ஸை ஆல்ரெடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜனவரிக்கு அப்புறம் யாரெல்லாம் பண்ணாங்களோ எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்லாம் சொன்ன ஒரு ஃபீட்பேக் இது. ஒரு சிலருக்கு ஸ்லாட் அவங்க 3-4 months தள்ளி போட்டுறாங்க சார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே அப்ரூவல் கிடச்சிருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கும் போது இது என்னென்ன இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நமக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் போக போகிறோம். ரைட், ஜிஎஸ்டி கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உடனே ப்ளே ஸ்டோர்லேயும் அது எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் நம்ம ஆப்போட சேர்த்து. ஓகே.